ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நம்ம ஏன் பார்க்குறோம்? ஸோ ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வீடியோல வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு கவர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ரிசல்ட்டுக்கு பார்த்தா எப்படி வந்து ஷேர் வந்து ரியாக்ஷன் குடுக்குது. ஸோ நெறைய வீடியோ நம்ம ரிசல்ட்ல போட்டிருக்கேன். பட் நீங்க அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரோட ரிசல்ட்ட பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ ரெவென்யூ அதிகமாச்சு நேத்து, ப்ராஃபிட்டும் அதிகமாச்சு. ஸோ ஒரு ஷேர் வந்து எப்படி பாசிட்டிவா குடுத்துருக்கா இல்லையா? ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு எந்த கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இதனால தான் வந்து நான் ரிசல்ட் எல்லாம் போடுறேன். ஸோ ரெவென்யூ எப்படி வருது? பாசிட்டிவ் வருதா? நெகட்டிவா வருதா? எல்லாம் செக் பண்ணிட்டு, நீங்க வந்து செக் பண்ணணும். எந்த கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் வந்து ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். இதனால தான் வந்து நான் டெய்லியும் வந்து ரிசல்ட் கவர் பண்றேன். ஸோ நீங்க எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசல்ட்ட பார்த்துட்டு நீங்க வந்து முடிவு பண்ணணும். ஸோ வாங்க வந்து இப்ப ரிசல்ட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்கேட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ கோல்கேட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் எதுவும் குடுக்கணும்னு தேவையில்ல. ஏன்னா எல்லாமே தெரியும். ஸோ டூத் பேஸ்ட்டும், டூத் பிரஷ்ல வந்து அவங்க இதுல இருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த மோனோபோலி பிசினஸ்ல பார்த்துருப்பீங்கன்னா, ஸோ கோல்கேட் ஒரு கம்பெனியா இருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும்னா பாருங்க. நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆயிருக்கு. மோனோபாலி பிசினஸ் அப்டின்னு இருக்கும். ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1420 கோடி வந்து ரெவென்யூ சம்பாரிச்சிருக்காங்க. 4.4% வந்து போன இயர் ஆன் இயர்லேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1478 கோடி வந்து மிஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதேமாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 320 கோடி ப்ராஃபிட் 12% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா, 346 கோடி வச்சிருந்தாங்க. எஸ்டிமேட்டையும் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2மே அடி வாங்கியிருக்கு. ப்ளஸ் நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் குடுப்பாங்க. இந்த ஷேர் வந்து பிளஸ் ஆகுமா? மைனஸ் ஆகுமா? அதாவது பை பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படின்னு புரோக்கரேஜ் வந்து ரேட்டிங் குடுப்பாங்க. நீங்க அதுக்கு ஏத்த மாரி வந்து பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா, ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கறணும். ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, டால்மியா பாரத். இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, இது வந்து 6த் இடத்துல இருக்கு. ஸோ 6த் இடத்துல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அல்ட்ராடெக் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பூஜா சிமெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அல்ட்ராடெக்கும் பிளஸ் அம்பூஜா பார்த்தீங்கன்னா, அம்பூஜாங்கிறது அடானியோடது. அல்ட்ராடெக் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய பிர்லாவோடது. ஸோ இது வந்து ஒரு தனி கம்பெனி 6வது இடத்துல இருக்கு. அதாவது மார்க்கெட் கேப்ல நான் சொல்றேன். ஸோ 3636 கோடி வந்து ரெவென்யூ வந்திருக்கு. 0.4% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ. எஸ்டிமேட் வந்து மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 395 கோடி, 345 கோடி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட்டையும் பீட் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 172% வந்து ஹை ஆயிருக்கு. ஸோ அடுத்த ரிசல்ட்ட பார்ப்போம். ஸோ டிக்சன் டெக்னாலஜி. ஸோ டிக்சன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு இதோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ். ஸோ இதோட பிளான்ட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்டா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அப்புறம் இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன், வாஷிங் மெஷினு, ஸ்மார்ட் ஃபோனு, எல்இடி பல்ப்ஸு, பேட்டன்ஸு, டவுன் லைட்ஸு, சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டமு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சாம்சங்க்கும், அப்புறம் ஷாமிக்கும், அப்புறம் பேனசோனிக், பிலிப்ஸ் இந்த கம்பெனிக்குலாம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க பிராண்டோடது தான். பட் இவங்க தான் இந்தியால வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ நீங்க டிக்சன் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதாவது ஸ்மார்ட் ஃபோன், எல்இடி பல்பு, அப்புறம் வாஷிங் மெஷின், டெலிவிஷன் இந்த மாரி இதில ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ டிக்சன் டெக்னாலஜிய வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்புற மாரி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ரிசல்ட் வந்து அவ்வளவா யாரும் பார்த்துருக்க முடியாது. அதாவது எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 95% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதேமாரி எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு 12,155 கோடி வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் வந்தது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100% 2எக்ஸ் ஒரு வருஷத்துல வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ ஒரு வருஷத்துல டபுள் ஆகுறது பெரிய விஷயம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, 3-4 இயர்ஸ் வந்து டைம் குடுத்துருக்காங்க. அதாவது கேட்டுருக்காங்க. 3-4 இயர்ஸ்ல நாங்க வந்து 2எக்ஸ் பண்ணி காமிப்போம் அப்டின்ட்டு. டபுள் காமிப்போம் அப்டின்னு. ஸோ அது வந்து 20,00,000 கோடி கம்பெனி. 20,00,000 கோடி கம்பெனி வந்து டபுள் ஆக்கி காமிக்கிறோம் அப்டின்னு சொல்றாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து சொல்லல. செஞ்சு காமிச்சுட்டாங்க. 280 கோடி 100% 2எக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துல. 140 கோடி முன்னாடி இருந்துச்சு. இப்ப 280 கோடி. எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 221 கோடி வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் கம்பெனி. பிளஸ் இது வந்து பிஎஸ்யூ கம்பெனி. அதாவது கவர்ன்மென்ட் கம்பெனி. ஸோ இதுல நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு புரோவிஷன் கிடையாது. பிளஸ் என்பிஏவும் கிடையாது. இவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களுக்கு. அதாவது பேட் லோன் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சிங்கிறது இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். ஸோ இவங்க என்ன செய்வாங்க, ரயில்வேக்கு லோன் குடுப்பாங்க. அதாவது ரயில்வே மேனுஃபேக்சரிங் அந்த மேனுஃபேக்சரிங் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த ஸ்டேஷன் உருவாக்குறது, அப்புறம் அதுக்கு ஏத்த மாரி நெறையா அது இதுன்னு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது இதுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ ரயில்வே இது வந்து கவர்மெண்ட்டு. ரயில்வேவும் கவர்மெண்ட்டோடது தான்.
ஸோ கவர்மெண்ட் என்ன செய்றாங்க, கவர்மெண்ட்டுக்கே லோன் குடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கே லோன் குடுத்தா, பேட் லோன் எங்கேருந்து வரும்? அதாவது கவர்மெண்ட் திருப்பி குடுக்க தான் போது. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கம்பெனி இருக்கு. கவர்மெண்ட் கம்பெனி தான். இதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இவங்களுக்கு லோன் குடுக்குறாங்க. இவங்க வேலை செய்றாங்க. வேலைய முடிச்சுட்டு இவங்க திரும்பி வந்து லோன் குடுத்துடுறாங்க. இவங்களுக்கும் ப்ராஃபிட் ஆகுது. இவங்களுக்கும் ப்ராஃபிட் ஆகுது. இதான் நடக்குது. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 6,918 முன்னாடி பார்த்தீங்கன்னா, 6,766 இருந்துச்சு. 2.2% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன ஸ்லைட்லி இன்கிரீஸ் தான். எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா, 6,900 இருந்துச்சு. அதேமாரி பீட் பண்ணியிருக்கு. எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணியிருக்கு. 1900 தான் இருந்துச்சு. 18,00,00,000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து 1745,00,00,000. எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா, 1575,00,00,000 தான் இருந்துச்சு. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க இதில ப்ளஸ் பாயிண்ட்டு. ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. புரோவிஷன் கிடையாது, என்பிஏ கிடையாது. எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ஒரு நார்மல் கம்பெனி மாரி தான் இருக்கும். ரெவென்யூ பார்க்கணும், நெட் ப்ராஃபிட் பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு வேலையும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா, 1009,00,00,000 வந்து ரெவென்யூ 15% வந்து போன வருஷத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி ரெவென்யூ எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணியிருக்கு. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போர்ட் பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த கார்கோலாம் ஏத்துறது, கப்பல்லேருந்து அப்புறம் இறக்குறது. ஸோ இதான் போர்ட். இந்த போர்ட்ல தான் பாருங்க ஜேஎஸ்டபிள்யூ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதான் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவோட வேலை. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 9% வந்து லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டையும் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேடிஎம் பிசினஸ். ஸோ பேடிஎம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. நெகட்டிவ் எல்லா குவார்ட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, லாஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வந்துட்டாங்க. பாசிட்டிவ் வந்துட்டாங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 1917,00,00,000. முன்னாடி வந்து பார்த்துச்சுன்னா, 1500 இருந்துச்சு. ஸோ 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஸ்ட்ராங் இயர் ஆன் குரோத் அப்படின்னு சொல்றாங்க. அதேமாரி குவார்ட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, 1900 இருந்துச்சு. 1911 இப்போ வந்து 1917 இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்தது தான் பெரிய விஷயம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 839,00,00,000 வந்து லாஸ்ல இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 122,00,00,000 வந்து ப்ராஃபிட். ஸோ 839 லாஸ்ல இருந்து 122,00,00,000 ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. ஸோ டர்ன்டு ப்ராஃபிட்டபிள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட். நாளைக்கு பேடிஎம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீ என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ ஜீ என்டர்டெயின்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜீ தமிழ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 1,825,00,00,000. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2,150 இருந்துச்சு. 14% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதேமாரி எதுக்கு டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் வந்து அவங்களுக்கு அவ்வளவா கிடைக்கல. ஸோ இவங்க மெயின் பிசினஸே பார்த்தீங்கன்னா, ஆட்ல தான் ஓடும். ஆட் கிடைக்கலைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 144,00,00,000. அதேமாரி முன்னாடி பார்த்தீங்கன்னா, 118 இருந்துச்சு. ஸோ 22% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ் கம்மியா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் கம்மியா பண்ணனால ப்ராஃபிட் வந்து நல்லா ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷனா இருக்கு. ப்ளஸ்ஸாவும் இருக்கு, மைனஸா இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இதில பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, 9 டூ 9:08க்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ 9:08 டூ 9:15க்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த 9:08 டூ 9:15க்குள்ள நீங்க செக் பண்ணணும். அ ஓப்பன் எப்படி ஆகுது அப்டின்ட்டு. ஸோ ஓப்பன் பிரைஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் 9:08ல. ஸோ அந்த ஓப்பன் பிரைஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, நீங்க வந்து பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா, ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளஸ்ஸா இருந்துச்சுன்னா மேல ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அதேமாரி நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா கீழ இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.